உலகத்தில் இயங்குகிற அனைத்து ஜனநாயக நாடுகளிலும் ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக ஒரு ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சியாகும். 1976 ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியான ஊழல் புரிந்த முதலமைச்சர் கருணாநிதி என்பதை சர்க்காரியா தன்னுடைய ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கார். அதே போல் 1991 இந்திய அரசாங்கத்தினுடைய ரகசியங்களை அந்நிய நாட்டுக்கு கொடுத்ததாக மீண்டும் கருணாநிதியினுடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இதெல்லாம் மறக்க முடியாத சரித்திர வரலாறுகள். இப்போது ஸ்டாலின் ஆட்சி, இறுதியான இந்த ஸ்டாலின் ஆட்சி, விலைவாசி ஏற்றம், ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை. நேற்றைக்கு கூட சென்னை விமான நிலையத்தில் 25 கோடி ரூபாய் கஞ்சா வந்து இறங்கியிருக்கிறது. அது யாருக்காக வந்தது என்று தெரியவில்லை. கஞ்சா, மெத்தபெட்டமைன், கள்ளச்சாராயம், முத்திரையிடாத பிராந்திகள், இப்படி நாடே போதையில் நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் 2 அமாவாசை, ஒன்லி 60 days இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும். தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு எடப்பாடியாரை போன்ற ஒரு சாதாரணமான சொந்த முயற்சியிலே முன்னுக்கு வந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைக்கிறார்கள். தமிழக மக்களின் எண்ணம் போல அண்ணன் எடப்பாடியார் இன்னும் 2 அமாவாசைகளுக்கு பிறகு மே மாதம் பதவியேற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வார். எடப்பாடியார் எக்ஸ்பிரஸ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. விரைவில் எடப்பாடியார் முதலமைச்சர் நாற்காலியை அமர்வார். அதன் பிறகு அம்மாவின் திட்டங்கள், தாலிக்கு தங்கம், விலையில்லாத கிரைண்டர், மிக்சி, ஃபேன், இன்னும் என்னென்ன திட்டங்களை அம்மா செயல்படுத்தினார்கள், விலையில்லாத ஆடுகள், கறவை பசுக்கள், கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும், தாலிக்கு தங்கம் உட்பட அம்மா வீடுகள், காங்கிரீட் வீடுகள், நிலம் வீட்டு நிலம் இல்லாதவர்களுக்கு சொந்தமாக அரசின் சார்பாக நிலம் வாங்கப்பட்டு காங்கிரீட் வீடுகள் கட்டித் தருவார் அண்ணன் எடப்பாடியார். மக்கள் ஆர்வத்தோடு எடப்பாடியாருடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டு தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார். இன்னும் நிறைய கட்சி வரும் என்று சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணி முறிந்து விட்டது. காங்கிரஸ் முதல்ல வெளியேறப்போவதாக சொல்லுகிறார்கள். திருமாவளவனும் இடம் தேடி கொண்டிருக்கிறார். ஆக திமுக கட்சி ஃபவுண்டேஷன் வீக்கு, பில்டிங் இல்லை வீக்கு. அதிமுக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கு, பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சர்.